விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கை தவறி கோடாரி ஆத்துக்குள்ள என்ன செஞ்சிருது, விழுந்துருது. ரொம்ப வருத்தமா இருக்கு. அது எப்படியா, இரவலுக்கு வாங்கிட்டு வந்த கோடாரி என்ன பண்ணன்னு அவர் வருத்தப்படுறாரு. ப்ளீஸ் அவர் மரக்கொப்பை வெட்டி அந்த ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு அந்த இருப்பு கோடாரியை மிதக்க பண்ணுகிறார். இப்போ அந்த இருப்பு கோடாரியை பார்த்தோன்னே அவனுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா. நான் சொல்றேன், கைப்பிசகாய் ஏதாவது உங்களுடைய காரியங்கள் உங்கள்கிட்ட இருந்து விழுந்து ஆத்துக்குள்ளே மூழ்கின மாதிரி இருந்தால், நீங்கள் தேவனுடைய அன்பை உணர அது எவ்வளவு வெயிட்டான பொருளாக இருந்தாலும் சரிதான், அது எவ்வளவு ஆழத்துக்குள்ளே போய் இருந்தாலும் சரிதான், நீங்கள் உணர்கிற அந்த அன்பு ஒரு காந்தத்தை போல, ஒரு மனிதன் படைத்த காந்தத்துக்கே இவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்னா, தேவனுடைய அன்புக்கு காந்தத்துக்கும் அன்புக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேன். காந்தம் ஒரு டிஸ்டன்ஸுக்கு தான் ஈர்க்கும், அன்பு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதையும் அதால் ஈர்க்க முடியும்.